ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்னை உற்று பார்க்கிறாய்? என்னம்மா வேண்டும்? எதற்குமா கவலைப்படுகிறாய்? கவலைப்படாதே தாயே, உனக்காகத்தானே இங்கு சாய் இருக்கிறேன். சாய் மட்டுமா? உன் குலதெய்வம் மற்றும் அனைத்து தெய்வமும் உன்னோடு தானே இருக்கிறது. இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் நிறுத்துங்கள். பணமானது 100% உங்களை தேடி வரும். யாராலும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. முதலில் நீங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு விஷயங்கள் யாது? முதலாக நீங்கள் நிறுத்த வேண்டிய விஷயங்கள், குலுச நேரத்தில் மற்றவர்களுக்கு சில முக்கியமான பொருட்களையும் பணத்தையும் கொடுப்பது. புரிந்ததா? அதை கொடுக்கக்கூடாது. நகை, புடவை, உடைகள் என்று நிறைய விஷயங்கள் உள்ளது. எந்த விஷயத்தையும் கொடுக்கக்கூடாது. அதுதான் உண்மையானது. நீங்கள் தெரியாமல் சில விஷயத்தை செய்கிறீர்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். புரிகிறதா? குலுச நேரத்தில் எந்த பொருளும் உங்களுடைய கையை தாண்டி இன்னொரு கைக்கு போகக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நகையோ இல்லை புடவையோ இல்லை எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் ராவு காலம், யமகண்டம் இந்த மாதிரியான விஷயத்தில் போய் வாங்குவதோ இல்லை வீட்டிலிருந்து கிளம்புவதோ செய்யக்கூடாது. ஏன்? ஒரு பணத்தை எடுப்பதாக இருந்தாலும், ஒரு வங்கியிலிருந்து பணத்தை எடுப்பதாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்யக்கூடாது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் செய்துவிட்டேன், இனிமேல் நான் செய்யவில்லை. நான் இனிமேல் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் கேட்பது என் காதுக்கு வந்து சேர்ந்து விட்டது. நான் சில சூட்சுமமான வழிகளை சொல்கிறேன், அதை கேளுங்கள். முதலில் நான் சொல்லும் விஷயத்தை எந்தெந்த நேரத்தில் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிவிடுகிறேன். காலை எழுந்ததும் உள்ளங்கையை பார்க்கும் பொழுது நான் இப்பொழுது சொல்லும் இந்த அழகான மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். புரிகிறதா? காலை எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்த்ததும் நான் இப்பொழுது சொல்லும் இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையில் மந்திரங்களை சொல்வதன் மூலமாக கூடுதலான பலன்கள் தரும். புரிகிறதா? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக கூடுதலான பலன்கள் அடையும். இந்த மந்திரங்களை உச்சரிப்பது கவசம் போன்ற பாதுகாப்புகளை அளிக்கும். இந்த மந்திரம் நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் அளிப்பது போன்று உங்களுக்கே தோன்றும். மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பது நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருள்கள் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் நான் சொன்னதை தவிர்த்துவிட்டு 2 விஷயம் சொன்னேன். அந்த 2 விஷயத்தையும் தவிர்த்துவிட்டு நான் சொல்லும் இந்த 3 மந்திரத்தையும் 4 மந்திரத்தையும் நான் சொல்லும் இத்தனை மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அதிகமான நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள். எடுத்த உடனேயே முதன்மையான கடவுளுடைய மந்திரத்தை தான் உச்சரிக்க வேண்டும். ஓம் வக்ரதுண்டாய மகாகாயா, ஓம் வக்ரதுண்டா மகாகாயா, ஓம் வக்ரதுண்டா மகாகாயா. இது விநாயகருடைய மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்தது, காலையில்தான் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீர்கள். அதனால் கண்டிப்பாக சூரியனை வணங்கியே ஆக வேண்டும். ஓம் ஓம் கிரணி சூர்யாய நமக, ஓம் கிரணி சூர்யாய நமக, ஓம் கிரணி சூர்யாய நமக என்ற மந்திரத்தை 2வதாக சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது எப்படி அந்த வரிசையாக சொல்கிறேனோ அதன்படியே நீங்கள் சொல்ல வேண்டும். 3வதாக முக்கியமானது லக்ஷ்மியின் மந்திரம்.
நீங்கள் பணத்திற்காக அதிகமாக தள்ளாடுகிறீர்கள். அந்த தள்ளாடும் நேரத்தில் கூட இதை நீங்கள் சொல்லலாம். புரிகிறதா? ஓம் சர்வபாத வினிர்முக்தோ. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். ஓம் சர்வபாத வினிர்முக்தோ. ஓம் சர்வபாத வினிர்முக்தோ. இந்த மந்திரம் லக்ஷ்மியுடையது. அந்த லக்ஷ்மியை நினைத்து நீங்கள் சொல்லலாம். நான்காவதாக சரஸ்வதி மந்திரம். ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. இந்த மந்திரத்தின் வரிகளை நீங்கள் சொல்லலாம். ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக நிறைய நற்பலன்களை அடைகிறீர்கள். யார் யாருக்கோ பதில் சொல்கிறீர்கள், யார் யாருக்கோ ஏதேதோ விஷயத்தை எல்லாம் சொல்கிறீர்கள். நீங்கள் இனிமேல் யாருக்கும் எதையும் எப்பொழுதும் நினைத்து கலங்கவே வேண்டாம். நீங்கள் எதற்காக கலங்க வேண்டும்? நீங்கள் என்ன விஷயத்திற்காக கலங்கி நிற்க வேண்டும்? நான் என்றும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கிறேன், இருப்பேன். நானும் உன் குடும்பத்தில் ஒருவன்தான். அதை மறந்து விடாதே. எதை பார்த்தாலும் பயம் பதட்டம் என்றே இருக்கிறாய். பயம் பதட்டம் கவலை இது எதுவும் வேண்டாம். நல்லது நடக்கட்டும். நானே உனக்கு அனைத்தையும் முன் நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து வாழ வைக்கிறேன். நிறைய பொழுதுகள் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். ஆனால் இதற்கு பிறகு தோற்பதற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வேலையே அல்ல. இனி சுதாரிப்போடு நீங்கள் இருந்தாலே போதும். இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று எந்த ஒரு நிமிஷத்திலேயும் குழப்பங்கள் வேண்டாம். நலமான விஷயங்கள் நடக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் எதற்கு? நீ உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க நான் என்றும் துணையாகவே இருப்பேன். புரிந்ததா? எதையும் நான் பேச்சுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. எல்லா விஷயத்தையும் நடக்கப் போவதை மட்டுமே தான் நான் சொல்கிறேன். நான் சொன்ன 2 விஷயத்தையும் விடுங்கள். நான் சொன்ன இந்த 4 மந்திரத்தையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் சொல்லுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். நான் இதை செய்யப்போகிறேன் அதை செய்யப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் நீங்கள் வளருங்கள். எல்லோரும் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.